தடி போய் சாப்பிடுறீ. மீன் ஃப்ரை சூப்பரா இருக்கு. இப்போ எனக்கு சாப்பிட வேணாம், ஒன்றும் வேணாம். ஏண்டி என்னடி கோவம் உங்களுக்கு? நான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன், வசந்திக்கும் அந்த மாப்பிள்ளைக்கும் செட் ஆகாது, டைவர்ஸ் பண்ணி விட்டுலான்னு ராதிகாக்கா கூட்டின்னு போய் நேரத்துக்கு உள்ள 2 பேரும் பேசி சமாதானப்படுத்தி சாப்பிட்றதுக்காக கொடுத்துருக்குது, சாப்பிட்டுருக்காங்க அவங்க 2 பேரும். இந்த சின்ன சிறுசுங்க அதுக்குள்ள சண்டை வர்றது சகஜம் தானே. அதெல்லாம் போய் நம்ம பெரிய விஷயமா இருக்கலாமா? எனக்கும் என் வீட்டுக்காரங்க கூட தான் ஒரு நாளைக்கு 1000 சண்டை நடக்குது. எங்க வீட்டுக்காரன் நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். அது முடியே சோறு தின்றல வாய முடி தின்னு. வாய முடியும் எப்படி சாப்பிட முடியா? இப்படி சாப்பிடு. எனக்குலாம் ஒன்றும் வேணாம். வேணா விடுக்கா, பசிச்சா அப்புறமா அவளே சாப்பிடுவா. ஏன்னா நான் வேணான்னு சொன்னதும் வீட்டுக்கு பார்சல் கட்டி எடுத்துன்னு போலான்னு பார்க்குறியா? கொடுக்க அப்படியே இந்த சாப்பிடு, உட்காந்து சாப்பிடு. சோறா கோவமுன்னு பார்த்தா சோறு தாக்க ஜெயிக்குது. சாப்பிடு. எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க சமைக்கிறதுக்கு. சாப்பிடாம அந்த எவ்வளோ கஷ்டமா இருக்காது. எங்க வறுத்த மீனே காணா? பெரிய பொண்ணு கோவத்தில் இருக்கிறா, மறந்துடுவா சொல்லிட்டு மறுத்த மீனை வைக்கல. இருடி எடுத்து வரேன், தட்டில் இடமே பத்தல. ஆட்டுக்கறி, மீன் குழம்பு, ஈரல் இதெல்லாம் வச்சு எடுத்துன்னு வரத்துக்கு தட்டு ஃபுல்லாகிடுச்சு. பார்த்தா அதுக்கு ஆம்லேட் வர, முட்டை வேற தனியாக, வறுத்த மீன் வைக்கிறதுக்கு இடம் பத்தல. இரு எடுத்துன்னு வர, சாப்பிட்டுனே கொடு, சீக்கிரம் போய் எடுத்துன்னு வா. ஏக்கா எனக்கு கூட 2 பீஸ் வறுத்த மீன் எடுத்துனோக்கா. கோவப்படாம சாப்பிடு, கோவத்தில் சாப்பிட்டுன்னு வச்சுக்க. சாப்பிடலாம் சீக்கிரமா ஜீரணமாயிடும், அப்புறம் திரும்பவும் பசிக்கும். ஏக்கா நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்லடி, ஏதாவது சாப்பாடு போட்டு கடைசியில் சாப்பிடணும். நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன். முதல்ல நீ சாப்பிட வேண்டியதுதானே? நீ சாப்பிட்ட அப்புறம் எடுத்து கொடுக்க வேண்டியதுதானே? இருக்கட்டும், நீங்க சாப்பிட்டாலும் நான் சாப்பிட்ட மாதிரிடி. யார் சாப்பிட்டா என்ன, யார் சாப்பிடல என்ன சொல்லிட்டு உன்னை அடிச்சு தள்ளின்னு கிடக்குது பாரு, சோத்தையே கண்ட பார்க்காத மாதிரி. யார சொல்ற? உனதான் சொல்றேன். எதுக்கு இப்போ பேச்சு போறாக்கமும் சாப்பிட்டே சும்மாவே இருக்க மாட்டேன். நீ யாரா வம்பு எடுத்துனே இருப்பியா? இங்க பாரு, என் பேச்சுக்கு யாரா வரத்தாவல, அவங்க வேலையை பார்த்தா போதும். கும்முன்னு சாப்பிடு, சண்டை போடாம சாப்பிடு கும்முன்னு. உன் மூஞ்சுக்காக தாக்கா பாக்குறேன், இல்லன்னு வச்சுக்க அவ்வளவுதான். என்ன பண்ணிடுவா? சாப்பிடு வந்து என்ன பண்றேன்னு பாரு. சாப்பிடு. சூப்பரா இருக்குக்கா ஈரல. அது நான் சமைச்சது நல்லா தான் இருக்கும். இல்லடி நான் தான் சமைச்சேன். அக்கா ஏன் இப்படி அப்பட்டமா போய் சொல்ற? நான் என்னடி போய் சொன்னேன்? ஈரல் நான் தானே செஞ்சேன். அப்போ மிளகுத்தூள் போட, கொத்தமல்லி போடுன்னு சொன்னீங்க, அதெல்லாம் நான் தானே போட்டேன். அப்ப நான் தானே சமைச்சேன், நீ சமைச்சேன்னு சொல்ற? ஓ, கொத்தமல்லி மிளகுத்தூள்லாம் போட்டதுனால அப்ப நீ சமைச்சதா அர்த்தமா? சரி, அப்ப நீ தான் சமைச்சிருக்க. ஏதோ ஒரு ஏமாத்தி நல்லா சுத்தி நிக்குது ஒண்ணு. என்ன உப்பாளி தூக்கி போட்டு நான் தான் சமைச்சேன்னு சொல்ல முடியுது. அப்புறம் இந்த மாதிரி ஆளுக்கிட்டலாம் உஷாரா இருக்கா? அடுப்புல கஷ்டப்பட்டு செஞ்சு பாரு, தெரியும் கஷ்டம் உனக்கு. நாங்களாம் சமைச்சது எது? இல்ல உங்க வீட்டுல கேஸா சமைக்கிற, அடுப்பு ஏறி சமைக்கிற? ஏன் இப்ப கேஸ் தட்டுப்பாடு ஏற்படுச்சா? அப்பெல்லாம் அடுப்புல தான் சமைச்சோம், கேஸ்ல சமைச்சான். எங்களுக்கும் அடுப்புல சமைக்க தெரியும். சரி காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் மாத்தி வாழ கத்துக்கணும். எனக்கு இது தெரியாது அது தெரியாது சொல்றதுலாம் பெருமை கிடையாது. கேஸ்ல அடுப்புல சமைக்க வேண்டியதுதான். நான் பிறக்கும் போதே அப்படியே கேஸ்லயே போட்டுட்டோமே. ஆனா இருந்தாலும் அடுப்புல சமைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. அண்ணெல்லாம் ஒரே புகை. நீலாம் எப்படிதான் அடுப்புல டெய்லி சமைக்கிறேன்னு தெரியலையா? அடுப்பு பத்த வைக்கிறதுலயும் ஒரு கைப்பக்குவம் இருக்குதுடி. அடுப்புல இந்த மாதிரி கட்ட வைக்கணும், அந்த மாதிரி கட்ட வச்சா எரிய சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அது மாதிரி நீ வச்சாதான் அடுப்பு நல்லா எரியும். ஆமா இன்னைக்கு அடுப்பு பத்த வச்ச சூப்பரா. வீடு ஃபுல்லா ஒரே புகை, அடுப்பு தூக்கி கூட இந்த மாதிரி வெளியில கும்பன் சாப்பிடுறீ. உண்மை சொன்ன கோவம் வந்துட்டியா மாதிரிக்கா? என்னடி சமையல் சூப்பரா இருக்கா? நீ சமைச்சா நல்லா தானே இருக்கும். நான் சமைச்சதா நீ டவுட் பண்ணோம் நல்லா இருக்க நல்லா இல்லையானு. சமைக்க எல்லாருக்குமே நல்லா வரும்டி. சமைக்கிறதுக்குலாம் பயப்படவே கூடாது எப்பயுமே. நான் நல்லா சமைக்காத போது எங்க மாமியார் நீ தான் சமைக்கணும் கல்யாணம் உசுறு எடுக்குது. இன்னும் நான் நல்லா சூப்பரா சமைக்க ஆரம்பிச்சுட்டா வச்சுக்க, அதான் வீட்டை விட்டு என்னால் வெளில வர முடியாது. 24 மணி நேரமா சமையல் மாதிரி தான் உட்காந்துருக்கணும். அதுக்கு பயந்துதான் சமைக்கிற ஒழுங்கா கத்துக்காம இருக்கேன் நீ. அதுவும் ஒரு காரணம் தான். ஒரு நாள் ஃபுல்லா ஊர் சுத்தி வரணும் அப்படின்னா கூட நல்லா ஊர் சுத்திட்டு வருவாக்கா. கடைக்கு போனாங்க இங்க போனோம்னா கூட போயிட்டு வந்துடுவேன். ஆனா வீட்டு வேலை செய்யணும் கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. துணியை துவைக்கிறது, சாமான் துளக்கிறது, வீட்டை பெருக்கிறது, இதெல்லாம் நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு தெரியுமா? இந்த பிரச்சனை எனக்கு இல்லவே இல்லை. பரவாயில்லையே, 5 நிமிஷம் செஞ்சு முடிச்சிருவேன். என்ன வெளியா காலை எங்க வீட்டு வேலைக்கு 10 மணி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு போயிடாரு. அப்புறம் எனக்கு நான் வளர்ந்தேன் அத்தாடியாத்தா 4 மணி. அதனால தான் நல்லா ஜாலியா சுத்தி இருக்குது. நான்லாம் கல்யாணம் பண்ணி வந்த நாள்ல இருந்து நான் தான் எங்க வீட்டுல சமைக்கிறேன், எல்லா வேலையும் செய்யறேன் தெரியுமா? நான் சமைச்சாதான் எங்க மாமியாருக்கு எங்க மாமா பிடிக்குது, எங்க வீட்டுக்காருக்கு நான் சமைச்சாதான் பிடிக்கும். அந்த மாதிரி சொல்லி ஏமாத்தி வச்சிருக்காங்க. கல்யாணம் ஆன புதுசுலயே நமக்கு சமைக்க தெரியாது, சாமான் துவைக்க தெரியாது, துணி துவைக்க தெரியாது, நம்ம சும்மா ஆக்ஷன் பண்ணணும், தெரிஞ்சா கூட தெரியாத மாதிரி காட்டணும். புதுசுலயா எனக்கு நல்லா சமைக்க தெரியும், எனக்கு எல்லா வேலையும் நல்லா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமதும் செஞ்சு வச்சுக்கேன். காலம் ஃபுல்லா உன்ன மாதிரி வர செஞ்சு உட்காந்துருக்கணும் வீட்லயே. நல்லா பாரு, கல்யாணம் ஆகி முதல் நாள் வீட்டுக்குள்ள வரும்போது என்ன குத்து வலை கேட்ட சொன்னாங்க. அப்பயே எனக்கு வத்தி குச்சியே கேட்க தெரியாதுன்னு நான் சொன்னேன் தெரியுமா? ஒரு வத்தி குச்சி கிழிச்சு ஒரு விளக்க குடுவா உனக்கு ஏத்த தெரியாது? எல்லாம் தெரியும், எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கணும். நல்ல பொண்ணுங்க தானேம்மா நீங்க. நான் மட்டும் அந்த மாதிரி சொல்லி வச்சுக்கேன், கல்யாணம் அன்னைக்கு எங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கோம். எங்க அம்மா வீட்டுக்கு உனக்குலாம் ஒண்ணுமே தெரியல, எல்லாம் தேவை வளர்ந்துட்டு இருக்க. இது வரைக்கும் மாமா உன்ன சினிமா கூட்டிட்டு போயிருக்காரா? சினிமாக்கா அவரு கூட்டின்னு போனதில்லை. காசு மட்டும் கொடுத்துருவாரு, நீ போயிட்டு வந்துரு பசங்க கூட அப்படி சொல்லிடுவாரு. கல்யாணம் புதுசுல கூட்டின்னு போனாரா இல்லையா சினிமாக்கலாம்? இல்லடி, சினிமாக்கெல்லாம் தனியா நாங்க போனதே கிடையாது. அங்கங்க எப்படி இருக்குதுங்க, கல்யாணம் ஆன உடனே முதல் வேலை தனி கொடுத்துன்னு போயிடுதுங்க. நீ தனி கொடுத்துன்னு போனியா? நான் எங்கிட்ட தனி கொடுத்துன்னு போனேன், எங்க மாமனார் மாமியார் கூட தான் இருக்கிறேன். அதான் நீ சரிப்பட்டே வர மாட்டேன் எதுக்குமே. நீ கூட உங்க மாமியார் கூட இருக்கிற. அந்த விஷயத்த நானும் சரிப்பட்டு வர மாட்டேன். நெக்ஸ்ட் வாரத்துக்கு ஒரு சினிமா,
அதுக்கப்புறம் சினிமாக்கு போயிட்டு வரும்போது ஹோட்டலில் சாப்பிட்டு வரணும். அதுக்கப்புறமா இன்னொரு நாளைக்கு பீச்சுக்கு போகணும். அதுக்கப்புறமா கோயிலுக்கு போகிறன்ற சாக்கில் போய் பானிபூரி, அப்புறம் சமோசா அது இதெல்லாம் போய் சாப்பிட்டு வரணும். வாரத்தில் 5 நாள் ஊர் சுற்றினே இருக்கணும். அந்த மாதிரி மாமனை கூட்டின்னு போயிருக்காரா? வருஷத்துக்கு ஒரு நாளே கூட்டின்னு போக மாட்டாரு, உனக்கு வாரத்தில் 5 நாள் கூட்டின்னு போறாரு. நானா வாரத்தில் ஒரு நாளாவது ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றேன்ப்பா. ஒன்றும் உன்னை ஹோட்டல் கூட்டின்னு போங்க இல்லை வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லிடுவேன். ஏன்டி ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டாலும் குடும்பத்தை நடத்த முடியாது, ரொம்ப கஷ்டம்டி. அதுக்கு நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டு போயிடலாம். ஹோட்டலுக்குலாம் போனால் 1000 2000 செலவாகும். ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க? ஐயோ, நம்ம சொத்தை நம்ம தின்னே போர் அடிக்குது. வாரத்துக்கு ஒரு நாளாவது ஹோட்டலில் போய் சாப்பிட்டா தான் திருப்தியாக இருக்கும் எனக்கு. அதுவும் பிரியாணி, சிக்கன் நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு அப்படி இப்படி சாப்பிட்டா தான் திருப்தியாக இருக்கும். நீ சொல்கிறதுல எப்பயாவது ஒரு சமயம் சாப்பிடலாம். சொல்கிறத கேளுடி. நீ ஏன்டி சொல்ல போற? இங்கே பேர் மாமா இன்னைக்கு வீட்டுக்கு வந்தோடனே சினிமா கூட்டின்னு போக சொல்லு. கூட்டின்னு போவார் சினிமாக்கு. அவரே நைட்டு 10 மணிக்கு தான் வருவார். அவர் எப்போ வந்து என்ன சினிமா கூட்டின்னு போகிறத? சினிமாக்கெலாம் ஒன்றும் வேணாப்பா, முதல் காசு கிடையாது சினிமாக்கெலாம் போகிறதுக்கு. என்னது காசு இல்லையா? ஆமாண்டி, சின்னவளுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டோம்ல, காசே கிடையாது. இதே கடன் வாங்கி தான் கட்டியிருக்கோம். ஜோ, குடும்பம்னா ஆயிரத்தி செலவு இருக்க தான் செய்யும். அது கூட சேர்ந்து சந்தோஷமாக முக்கியம் இல்லையா? மாமா கிட்ட கேட்டு சினிமாக்கு போயிடுவா. ஓடி இவளே, லைஃப்பை என்ஜாய் பண்ணவே தெரியலக்கா. நான் தான் பண்ணுறதுலாம் ஒன்று வச்சுக்கினேன். சரி நான் லைஃப் என்ஜாய் பண்ணது இருக்கட்டும். சாப்பிடுங்க, சீக்கிரம் சாப்பிட்டு எழுந்துருங்க. அடுத்த வேலை வைக்க போறியேண்ணா? பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், எதனா வேலை வச்சுக்கிட்டேன்னா எங்களுக்கு? உங்களுக்கு எந்த வேலையும் இல்லடி, நான் தான் துணி துவைக்கணும். அந்த போய் வேலையை போய் பார்க்கணும்ல, அதனால சீக்கிரம் சாப்பிடுங்க. போ நீ போய் துணி துவைக்கிற வேலையை பாரு, நாங்கள் வேலை நாங்கள் பார்க்குறோம். ஏண்டி உங்களுக்கு சாப்பாடு போட்டுன்னா அதுக்கப்புறம் நான் சாப்பிடுவேன். நான் சாப்பிட்டு போய் துணி துவைக்கலான்னு பார்க்குறேன். ஓ அப்படியா? எனக்கு போதுக்கா. எனக்கு வறுத்த மீன் மட்டும் வச்சுட்டு 4 மணி மட்டும் கேளு. 4 மணி நிறைய சாப்பிட்றாள். ஆமாம், இவ சாப்பிடவே மாட்டேன். இவன் வந்து பார்த்துட்டு அப்படியே வச்சிருவேன். ரசம் ஏதாவது வேணுமாடி? ரசம்லாம் எனக்கு வேணாம்ப்பா. ரசம் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டா ஜீரமாவுடி. இதெல்லாம் கல்ல தின்னா கூட கரையிற வயசு. ரசம்லாம் ஊற்றி சாப்பிட்டு தான் ஜீரணம் ஒன்றும் கிடையாது. அதே சாதாரணமாக ஜீரணமாயிடும். ஆமாம், முன்னாடி சொல்லியிருந்தா ஒரு பாறாங்களுக்கு கொடுத்துருப்பாங்களே. என்னக்கா சாப்பிட்றாங்களா இல்லையா? கோவமா இருக்காதுங்களா? சாப்பிட்றாங்க. காலெல்லாம் ஒரே வலி. நீங்கள் சும்மா நடிக்காத, உங்க கதெல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு. என்னடி கோவமாடி? என்ன நான் பாட்டு சொல்லினா இருக்கிறேன். வசதிக்கும் அவங்க வீட்டுக்காரருக்கும் செட் ஆகாது. அவன் ரொம்ப கெட்டவனாக இருக்கான். அவன் டைவர்ஸ் பண்ணிடலாம் சொல்லிட்டு சொல்கிறேன் நானே. நீ என்னடா பேசட்டும் சமாதானமாகட்டும் சொல்லிட்டு கூட்டின்னு போகிறேன். சின்ன சீசுங்க ஏதோ சண்டை போட்டுக்குச்சிங்க. அதுக்காக அதை ரெண்டுத்தையும் அப்படியே நிரந்தரமாக பிரித்து வச்சிட முடியுமா? டைவர்ஸ் கொடுத்து அதுங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு தாண்டி கல்யாணம் பண்ணி வச்சான். கல்யாணம்ன்றது 1000 காலத்து பயிர். இந்த ஒரே நாள் பிடிங்கி எரிஞ்சிடக்கூடாது. இப்போ ஒரு குழந்தை வேற பிறக்க போகுது. இனிமேல் அவங்க அப்பாவோ அம்மாவோ மாற போகிறாங்க. இனிமேல் தான் அவங்களுக்கு பொறுப்புலாம் வரப்போகுது. அதுக்கப்புறம் அவங்களே அவங்களோட குறை நிறைகளை வந்து சரி பண்ணிப்பாங்க. ஓ அப்படி சொல்கிறே நீ? மண்டி விட்டு கொடுத்து தான் போனோம். நான் பொண்ணை பற்றவங்களாச்சு நம்ம இட குடமெல்லாம் முடிவு எடுக்கக்கூடாது. என்ன பண்ணுறாங்க 2 பேரும்? மாப்பிள்ளையும் நாத்தனாரா சாப்பிட்டு முடிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பாடு கொடுத்துட்டு வந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கதை பேசி இருப்பாங்க. சரி சந்தோஷமா இருந்தால் போதும். நம்மளால ஒரு குடும்பம் பிரிஞ்சு இருக்கக்கூடாதுல்ல. பாப்பா 4 மணிக்கு எவ்வளோ நல்ல மனசு பத்தியா? பெரிய பொண்ணு, நானும் என் வீட்டுக்காரும் ஒரு நாளைக்கு எத்தனை சண்டை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா சமாதானம் ஆயிடும். அதுக்கப்புறம் திரும்பவும் சண்டை போட்டுப்போம். அப்புறம் திரும்பவும் சமாதானம் இருப்போம். நாங்கள் டைவர்ஸ் வாங்குறதா இருந்தால் ஒரு நாளைக்கு 4 டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். நாங்களாம் ஒன்றா சேர்ந்து குடும்பம் நடத்தலையா, 2 குழந்தைங்களை பெற்றுக்கலையா, அதுங்களை வளர்க்கலையா, குடும்பம் குட்டி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் எல்லாம் மாறிடும். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வேண்டியது தான். பாவம் தங்கத்தோட மாமா. உங்கள் மாமா மட்டும்தான் பாவமா? நான் பாவம் இல்லையா? நீ தானே எங்கள் மாமா தூக்கி போட்டு மிதிக்கிற. பாவம் ஒரு அடி வாங்கி உட்காந்துக்காரு உங்ககிட்ட. நான் எப்படி அடித்தேன்? ஒன்றுமே தெரியாத மாதிரி சொல்லிட்டு பாரு. அன்னைக்கு சதீஷ் கூட நம்ம கிட்ட சொல்லல. சும்மா ரெடி. சதீஷ்க்கு இதே வேலை. வீட்டை கிடக்குற எல்லா வெளியத்தையும் சொல்லிடுறாம வெளியில் வந்து. ஒன்றும் இல்லை, கடையில் பார்த்தேன் சதீஷை. எங்கடா அவங்க அம்மாவை காணோம், என்ன பண்ணுறாங்க வீட்டில் அப்படி சொல்லி கேட்டேன். அதுவா அம்மா வந்து அப்பா வச்சுன்னு இருக்காங்க அப்படின்னு சொன்னான். அதனால தான் எனக்கு தெரியும். இல்லைன்னா எனக்கு எப்படி தெரியும் சொல்லு.